என்ன மக்களே, இவெல்லாம் ஒரு மனுஷனா? பார்வதி எப்படி பண்ணுறான் பாருங்களா. அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சு அவளுக்கு வந்து இரும்பல் வருது. அப்போ கூட அவன் கண்டுக்காமல் அரோராவோட கை ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். இவன் இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு தானே சொல்லிட்டு இருந்தான். ரோட்டில் யாராவது அடிபட்டு கிடந்தாங்க, இல்லைனா யாராவது அடிக்க வந்தால் கூட ஒரு மனசாட்சி இருக்கும் போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. அந்த அளவு கூட அறிவில்லையா, இல்லை மனசாட்சி இல்லையா அவனுக்கு? அவளை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். என்ன நினச்சிட்டு இருக்கான் மனசில்? அவன் இஷ்டத்துக்கு வந்து அடிக்கிறான், உதைக்கிறான், மூடுன்னு சொல்கிறான். இதை பார்த்துட்டு பிக் பாஸ் வேறு அமைதியாக இருக்காங்க. எதுக்குன்னு கேட்குறேன். இந்த அளவுக்கு வந்து ஒரு அரகண்டாக நடந்துக்கிறான். ஆனால் பிக் பாஸ் அதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஒரு வார்த்தை சொன்னாதான் என்ன, இந்த மாதிரி ஃபிசிக்கலாக பண்ணாதீங்க, ஓவராக ஃபிசிக்கலாக பண்ணாதீங்க, சேஃப்டி முக்கியம்னு சொல்ல வேண்டியதானே. இந்த சீன்லாம் பார்க்கும்போது பக்குன்னு இருந்தது. ஏன்னா பார்வோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஒரு கர்டசி கூட இல்லை, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்ல, அது கூட இல்லை அவனுக்கு. ஆக்சுவலி இந்த சண்டை வந்து கோல்டன் பாலுக்காக. யார்கிட்ட வந்து கோல்டன் பால் இருக்கோ அவங்களுக்கு வந்து மற்றவங்களோட பால்லேருந்து 50% எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரூல். இது வந்து ஃபஸ்ட்டு வினோத் கையில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாரு எடுத்துட்டாங்க. பாரு கையிலேருந்து இந்த கமரு பால் திரும்பி வாங்குறதுக்கு போகும்போது தான் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. பிக் பாஸ் இத்தனைக்கும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க கோல்டன் பால் வந்து பாஸ்கெட்டில் தான் இருக்கணும், கையில் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் இந்த கமரு பொறுக்கி என்ன பண்ணுறான், அந்த பாலை எடுத்து பாக்கெட்டில் போட்டுன்னு சுற்றிட்டு இருக்கான். ஃபஸ்ட் ரவுண்டில் பாரு தான் வந்து வின்னர். ஏன்னா 31 பாயிண்ட் இருந்தது. கமருதீன் வந்து வெறும் 8, அரோரா 0. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சுது. அதில் வந்து சண்டை இல்லை. அவனுக்கு வந்து பொறுக்கலை. நான் தோத்தாலும் பரவாயில்ல, பார்வதி ஜெயிக்கக்கூடாது. அந்த ஒரு எச்சத்தனத்தினால என்ன பண்ணியிருக்கான், இந்த மாதிரி படு கேவலமான விஷயம் வந்து பார்வதி கிட்ட பண்ணியிருக்காங்க. அதுதான். ஸோ அவளுக்கு வந்து கேட்குறதுக்கு யாருமே இல்லையே. ஒருத்தர் என்னடான்னா அடித்து கண்ணை உடச்சிட்டான். ஸோ அதுவும் வந்து பிரச்சனை இல்லை. பிக் பாஸ் இதுக்கெல்லாம் வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருக்கணும் சபரிக்கு. பிரச்சனையே இல்லை. பாருக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கூட வாங்கலை. அடுத்தது இப்போ இவன் வந்து ஆரம்பத்துலேருந்து இதான் பண்ணிட்டுருக்கான். அவளை வந்து மூடுன்னு சொல்கிறான், கெட்ட வார்த்தையில் திட்டுறான். ஏன்ப்பா விஜய் சேதுபதியே வந்து இதெல்லாம் வந்து கேட்க மாட்டேன்றாங்க. திவ்யா வந்து அந்த ஏதோ மூக்கு விரிச்சிட்டு வராங்க, வாயில் காக்கா ஆகிப்போன்னு சொன்னதுக்கு எப்படிலாம் வச்சு கேள்வி கேட்டாங்க. ஆனால் பார்வை எத்தனை தடவை இந்த கமருதீன் பொறுக்கி வந்து நீ மூடு, மூஞ்சே பாரு, நீ என்ன உலக அழகியா, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஒரு இன்சல்ட்டு தான் இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாரா? நான் அதான் சொன்னேன். ஏன்னா பாரு வந்து எது பண்ணாலும் வந்து யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கப்பா. இப்போல்லாம் வந்து எங்கே போச்சு கண்ணியம் கௌரவம்? வீக்கெண்டில் வந்து சொல்லுவார், திவ்யாவை நீ இப்போ சொன்னதுக்கு, இல்லைனா இந்த மூக்கு புடச்சிட்டு வரும் அப்படின்னு சொன்னதுக்கு எப்படிலாம் வந்து கேள்வி கேட்டாங்க. ஏன் இதுக்கு வரல? லாஸ்ட்டு சாட்டர்டே சண்டேயில் கூட தான் வந்து பாரு வந்து நீ மூடு, நீ பொத்துன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான ஒரு லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணால். ஆனால் அதெல்லாம் வந்து கேட்க யாருமே வரமாட்டாங்க, இன்க்ளூடிங் ஹோஸ்ட்டும். ஸோ பாரு வந்து என்ன இழிச்சவை, அவளெல்லாம் வந்து யார் கேட்க போகிறா? அவள் என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்து எல்லோரும் இருக்காங்க. ஸோ எனிவே இந்த கேமில் என்ன ஆயிடுச்சுன்னா பாருவையும் கமருதீனையும் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. பால் பாஸ்கெட்டில் தான் இருக்கணும் அந்த ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு. ஸோ கமருதீனுக்கு வந்து செம்ம ஹாப்பி. பரவாயில்ல, நான் தோத்தாலும் பரவாயில்லப்பா, அவள் ஜெயிக்கலல்ல. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் பாரு ஜெயிச்சாங்க. எவ்வளோ பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். 30 பாயிண்ட் பாருக்கு, வெறும் 8. இவன் வந்து இந்த காலையில் எழுந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த ஜிம் பண்ணுவான்ல, இதுதான் வந்து பண்ணி கிழிச்சான். இப்போ அவன் செம்ம ஹாப்பியாக உட்காந்துட்டு இருக்கான். பாரு வந்து உள்ளே போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ தெரிஞ்சு போச்சுங்க, டிக்கெட்டு ஃபினாலே ஒழுங்காக இவன் ஆடவே விட மாட்டான். ஏன்னா இவளை வந்து உடைக்கணும், அதுதான் அவனோட இது. ஸோ இதில் ஏதாவது நடந்தால் கூட யாரும் வந்து பேசவும் மாட்டாங்க.